எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய பொழுது லாபகரமா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சேம் நிஃப்டி தான். நேத்து நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கேப் அப்ல ஓப்பன் ஆகும்ன்றது. அதே மாரி நேத்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆகி 25,300 வரைக்கும் ரீச் ஆயிட்டு, பட் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகல. திரும்பி வந்து கீழ 25,000 நியர்ல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், ஈரான் வார் தான். அவங்க 2 பேருக்குள்ள சீஸ் ஃபயர் வந்துருச்சுன்றதால மார்க்கெட் பாசிட்டிவா கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. பட் ஃபர்தரா வந்து அத வயலேட் பண்ணிட்டாங்கன்ற மாரி நியூஸ் வந்ததால மார்க்கெட்டால செகண்ட் ஹாஃப்ல சஸ்டெயின் பண்ண முடியல. அதனால தான் நல்லா ஒரு பீரிஷ் ஆகி கீழ ஒரு 25,000 அந்த எண்டுல வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நேத்து ரொம்ப வாலடைலா இருந்தது. வருங்காலத்திலயும் ரொம்ப வாலடைலா தான் இருக்கும். ஸோ ஃபர்தரா இன்னைக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்ன்றத பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னா 25,200ல நிறைய கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க. அதுவே வந்து இமிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. இன்கேஸ் அந்த 25,000 பிரேக் ஆகிற பட்சத்தில் 24,700 அந்த ரேஞ்சில் புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ என்னோட கால்குலேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப்ல கீழே இறங்கி நமக்கு அந்த 24,800 to 700 அந்த ஏரியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டச் பண்ணிட்டு திரும்பி ரீபவுண்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் வந்து நம்ம ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷனால எதுவுமே வந்து ஸ்டெபிளைஸாக இல்லை. உங்களுக்கு தெரியும் ரஷ்யா யுக்ரைன் வார் போகுது, ஈரான் இஸ்ரேல் வார் போகுது. ஸோ அதனால வந்து நமக்கு ரொம்ப வாலடைலாக இருக்கும். நம்ம க்ரூட் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலடைலாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் நிஃப்டியை வந்து பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா உங்களுக்கு வந்து 28 இன்கேஸ் பிரேக் 25,000 பிரேக் ஆச்சுன்னா 28,000 அந்த இடத்துல ரீச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து பை பண்ணலாம் கால் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து 25,000ல சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டு நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எது இருக்குன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வந்து 25,200லேருந்து 300 வரைக்கும் கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ.